ஒரு 2 வாரம் இருக்கும். போதை ஒழிப்பு சபதம் எடுப்போம், உறுதிமொழி எடுப்போம் எடுத்தாங்க. இப்ப எங்க எடுத்தீங்க? கண்டிப்பா இதற்கு மூல காரணமே போதை பொருள் அப்படின்றது அதாவது ஒரு சின்ன பிளேட்டை போய் கேட்டாலே சொல்லும். அந்த நிலை தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. இதை ஏன் தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது அப்படின்றதுதான் ஆதங்கமா இருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான தீபாவளி நாள் அன்று நமக்கு நிறைய திரைப்படங்கள்லாம் வெளியில வரும். அதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திரைப்படங்கள் ஞாபகம் இருக்கா? எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. ஆனா திரைப்படங்களை தாண்டி ஒரு விஷயத்த மக்கள் மன்றத்துல போய் சேர்ப்பாங்க. அது சேரும். அது நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம ஜேர்னலிஸ்ட் ஃபீல்டு நம்ம ஞாபகம் இருக்கு. ஒரு 400 சம்திங் கோடி டாஸ்மாக் வருமானம் இருந்ததா தகவல். ஒரு 400 சம்திங். 2025ல 750 கோடி. எது தீபாவளி ரிலேட்டடா 2-3 நாள்ல மட்டுமே தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தையே குடியார சமூகமா மாத்தி, ஒரு போதை சமூகமா மாத்தி, அவன் மூளையை மழுங்கடிக்க வச்சு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நீ செலவு பண்றன்னா அந்த காசு இருக்குல்ல, அதை பத்தி பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்லல, பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் கேட்கிறாரு, கஜானா காலியா இருக்குதுன்னும் போது ஏங்க டாஸ்மாக் திறக்கலாமேன்னு சொல்லிட்டு, மதுக்கடையை திறக்கலாமே, சாராய கடை திறக்கலாமேன்னு. சாராயத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகியின் கையில இருந்து வாங்கக்கூடிய உணவுக்கு ஒப்பானது. அது எனக்கு தேவையில்லை. நான் துண்டம் மடிச்சுட்டு கீழே போயிட்டு நான் பிக்சர் பண்ண தவிர ஒரு நாளும் கடையை திறக்க மாட்டேன் அப்படின்னாரு. அந்த அண்ணாவின் பிள்ளை தானே நீங்க, அந்த பெரியாரின் பேரன் தானே நீங்க, அந்த திராவிடத்தின் வாரிசு தானே நீங்க. கடையை மூடுங்க. ஏன் மூட மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு பணம் கொழிக்குது. அதுல வரக்கூடிய பணத்துக்கு வேற எதுலயும் உங்களுக்கு பணம் வரல. பணம் கொழிப்பதற்கு காரணமா நீங்க மூட மறுக்கிறீங்க. ஏன் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லாரும் உங்க வீட்டுல மூடிடுங்க, மூடிடாதீங்க, உடம்பு பதட்டமானு சொல்றாங்களா? எல்லா பெண்களின் தாலி எடுத்துட்டு உங்களுக்கு என்னங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? நீங்க எல்லா பெண்களின் தாலி எடுத்துட்டு நீங்க என்ன புதுமை திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? அந்த புதுமை திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்புறம் உதவித்தொகை, உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே. வீட்டுல ஒரு குடிகாரன் பிடிச்சிட்டு போயிடுறான் சார், பிடிக்கிட்டு போயிடுறான். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க?